One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. பாமக இருக்கும் கூட்டணிக்கு விசிகே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையிலேயே திரு திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க. இது ஜனநாயகம் தானா? உங்களோடு நான் கைகுலுக்கிக் கொள்ளுகிற போது கடந்த காலத்திலே படையாட்சிகளுக்கும் பறையர்களுக்குமான சாதி சண்டையிலே சிந்தப்பட்ட இரத்த கரையோடு தான் நான் கை கொடுக்குகிறேன் என்று கூட பலமுறை பேசியிருக்கிறார். தலித் மக்களுக்கும் மீண்டும் படையாட்சி சொந்தங்களுக்கும் எப்படி மீண்டும் ஒரு நல்லுறவு மலர முடியும்? இதை கெடுத்தது யார்? சார் இப்போ கூட ராமதாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி சேரும்னு நினைக்கிறாரு, இணையணும் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு முட்டுக்குட்டை போடுறது பார்த்தீங்கன்னா விசிகா தரப்பில் தானே போடப்படுது. விசிகா பாமகவோடு கூட்டணி சேர மறுப்பதற்கான எல்லா நியாயங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. இல்லை சார், பாமகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்குறது சரியா இருக்கும்? வியூகம் நீங்களே சொல்லிட்டீங்க, அவங்க அரசியல் வெற்றி பெறாததற்கான வியூகம் என்று சொல்லிட்டீங்க. அப்போ அது உண்மையான சமூக நல்லிணக்கத்தில் சேராது. அது வியூகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த வியூகத்தை அவர்கள் கடந்த காலத்தில் காப்பாற்ற தவறி விட்டார்கள். திமுக கூட்டணிக்குள்ள பாமக வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அழுத்தம் தராரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? Aghaim Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது பாமக இருக்கும் கூட்டணிக்கு விசிகே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையிலேயே திரு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்க. இது ஜனநாயகம் தானா? பாட்டாளி மக்கள் கட்சியை தன் தலையிலே தாங்கி தமிழ் குடிதாங்கி என்று மருத்துவர் ராமதாஸை கொண்டாடி தீர்த்தவர் தான் தோல் திருமாவளவன் அவர்கள். அப்பொழுது கூட திருமாவளவன் அவர்கள் சொன்னார், உங்களோடு நான் கைகுலுக்கிக் கொள்ளுகிற போது கடந்த காலத்திலே படையாட்சிகளுக்கும் பறையர்களுக்குமான சாதி சண்டையிலே சிந்தப்பட்ட இரத்த கரையோடு தான் நான் கை கொடுக்குகிறேன் என்று கூட பலமுறை பேசியிருக்கிறார். ஏன் நான் அடுத்த தலைமுறைக்கு இந்த பகையை கடத்த வேண்டும்? எதற்கு இந்த சாதிய முரண்பாட்டை நாம் தொடர்ந்து பேச வேண்டும்? அதை கடந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய தலித்து மக்களையும் பாட்டாளி மக்களாக உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களையும் பகையாக மாற்ற வேண்டாம் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் பல இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்தது. அந்த நம்பிக்கையை உடைத்தது யார்? தருமபுரி பக்கத்தில் ஒரு இளவரசன் திவ்யாவுடைய காதலுக்காக வேண்டி 3 கிராமங்களை தீ வைத்து தீக்கிரைக்கு ஆக்கிய போது அவர் எல்லாமே அவர்களுடைய சொந்தங்கள் தான், பாட்டாளி சொந்தங்கள் தான் ஆக்கினாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு சாதிய கலவரத்தை ஒரு தனிநபர் விஷயம், காதலிப்பது என்பது ஒரு தனிநபர் விஷயம். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்குது அப்படிங்கிறது ஒரு தனிநபர் விஷயம். அதுக்காக வேண்டி தலித் அல்லாதவர்கள் எல்லாம் சமூக அமைப்புகளை எல்லாம் ஒன்று கூட்டுவேன் என்கிற பெயரில் கல்யாணமான நடத்துகிறவங்க மாதிரி என் வீட்டுக்குள்ள வேற வந்துட்டு ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்தக்கூடியவர், ஒரு சமூக நீதி இயக்கம் நடத்தக்கூடியவர் ஒரு சாமானிய சாதாரண பிரச்சனைக்கு அவர் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு வன்முறை களமாக அதை மாற்றியதற்கு பின்பு தலித் மக்களுக்கும் மீண்டும் படையாட்சி சொந்தங்களுக்கும் எப்படி மீண்டும் ஒரு நல்லுறவு மலர முடியும்? இதை கெடுத்தது யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பின்பு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை தன்னெழுச்சியாக அந்த கலவரம் நடந்து விட்டதா, அல்லது இவர்களுடைய பின்புலத்திலே நடந்ததா, இல்லை ஆர்எஸ்எஸ் மாதிரியான மிக மோசமான ஒரு மதவாத அமைப்புகளினுடைய தூண்டலில் நடந்ததா என்று பல கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். ஆனாலும் அது நிகழ்ந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம் நிகழ்ந்ததற்கு இவர்கள் ஆதரவு தெரிவித்தார்களா இல்லையா? அந்த நிலைப்பாடு தவறா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரமற்ற ஒரு மண்ணாக தமிழகம் சமூக நல்லிணக்க பூமியாக இருக்கிற போது சாதி கலவரங்களும் இருக்கக்கூடாது, சாதி ரீதியான மோதல்கள் இருக்கக்கூடாது. இது சாதி ரீதியான மோதல் கிடையாது. ஒரு தரப்பை இன்னொரு தரப்பும் முற்றிலுமாக அவர்கள் வீடுகளை தரைமட்டமாக மாற்றியது, தீக்கிரை ஆக்கியது என்கிற ஒரு அவல நிலைக்கு ஆளாக்கினார்கள். அந்த சம்பவம் நிகழ்ந்து முடிந்த மறுநாளே அந்த களத்திற்கு நேரிலே சென்றவன் நான் அதை போய் நேரிலே பார்த்தவன். தீபாவளிக்கு சில நாட்கள் அதை ஒட்டி அது நடந்த சம்பவம். அதை நேரடியாக நான் சந்தித்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பழனி பாபாவினுடைய தோழராக இருந்தவர் KM ஷரீப் அவர்களும் நானும் தான் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றோம். அதனால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்க கூடாது. ஏனென்றால் தலித் அல்லாத ஒரு தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் எத்தனையோ அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தவர், எவ்வளவோ சமூக நீதி பேசியவர், பெரியாரின் கோட்பாடுகளை பேசியவர்,
வந்து ஒரு ஏழைகளின் மருத்துவராக இருந்தவர். ஒரு தலித் பிணத்தை பொதுவெளியிலே தூக்கி செல்லக்கூடாது என்று தகராறு செய்த போது, குடிதாங்கி என்கிற கிராமத்திலே தகராறு செய்த போது தானே அதை கேள்விப்பட்டு தன் தோள்களிலே தலித் பிணத்தை வந்து சுமந்து அந்த வீதிகளிலே சென்று சொல்லடியும் கல்லடியும் பட்டவர். அப்படிப்பட்ட வரலாற்றிலே இருந்து வந்த ஒரு தலைவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காதலுக்காக யாரோ ஓடி போனார்கள் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய கலவரத்திற்கு காரணமாக அமைந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. அதை அந்த சமூகத்தின் மக்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதுவல்ல அரசியல். அது அரசியல் என்பது ஒவ்வொரு சமூகத்திலும் அவர்கள் கல்வி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், உரிமை பெற வேண்டும் என்பதுதான். தனிநபர் விஷயங்களுக்குள்ள யார் எந்த உணவு சாப்பிடணும், யார் யாரை கல்யாணம் பண்ணணும், யார் யாரை காதலிக்கணும், யார் யாரை டைவர்ஸ் பண்ணணும், இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியோட ப்ரோக்ராமில் என்றைக்குமே வராது. இதை வந்து வடக்கே சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வெறுப்பை அவர்கள் செய்கிறார். அது மாதிரி ஒரு தலித் வெறுப்பை கட்டமைத்து தான் வந்து தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற வீழ்ச்சி நிலையை அவர்கள் அடைந்திருக்கக்கூடாது என்பது ஒரு வருத்தமான கசப்பான உண்மை. ஏன்னா நம்ம வந்து அவர்களை வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் நிரந்தர பகையாக இருப்பது என்பது சமூகத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது. எப்பொழுதுமே யாரோடு நிரந்தர பகை கொள்வது அப்படிங்கிறது வந்து பகை தீயை வளர்ப்பவர் மூடருங்கிறான் பாரதியார். சார் இப்போ கூட ராமதாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி இப்போ விசிக கூட தொடர்பாக விஷயத்தை கூட கொஞ்சமாக சேரும்னு நினைக்கிறாரு, இணையணும் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு முட்டுக்குட்டை போடுறது பார்த்தீங்கன்னா விசிக தரப்பில் தானே போடப்படுது. நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் வந்து என்னுடைய நிலத்தை பறித்து கொண்டீர்கள், என்னுடைய நிலத்தில் தீ வச்சிட்டீங்க, என்னோடய வீட்டை வந்து நீங்கள் வந்து பறிச்சுக்கிட்டீங்க அல்லது வந்து தீ வச்சிட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவன் உங்களை மன்னிப்பானாங்கிற ஒரு கேள்வி இருக்குதான். அதாவது இப்படி ஒரு அரசியலுக்காக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அப்படி நிகழாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னிப்பார்கள். அதை அப்போ பகையை வந்து தொடர்வதல்ல, இது நிகழ்ந்திருக்கக்கூடாது. அதற்கு என்ன நியாயம் இருக்குது நான் கேட்குறேன். எல்லாவற்றிற்குமே ஒரு நியாயம் வேணும்ல. நீங்கள் இந்திரா காந்தி அவர்கள் வந்து செய்யப்பட்ட போது அதற்கு பின்னணியிலே வந்து சீக்கிய மத குருமார்களுக்கு பொற்கோயிலுக்குள்ளே இராணுவத்தை நுழைத்ததான் காரணம் என்கிற காரணத்திற்காக, அதாவது சீக்கிய பொற்கோயிலுக்குள்ளே இராணுவம் போனதுதான் காரணம், பூட்ஸ்காரோடு போனதுதான் காரணம் என்பதற்காக இந்திரா காந்தி தன்னுடைய மெய் காப்பாளர்களாலேயே படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா? அதற்கு பின்பு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. நான் அவங்க ஆளுங்கட்சி ஒரு பிரதமரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எத்தனையோ சீக்கிய இளம் பிஞ்சுகள் குழந்தைகளில் இருந்து எல்லாரும் கொண்டுட்டாங்க. அதற்கு பிராயசித்தம் தேடுவதற்காக, அதற்கு ஒரு பரிகாரம், அந்த தவறை திருத்திக் கொள்கிற வாய்ப்பாக பின்னால் வந்து அந்த சமூகத்திலிருந்து மன்மோகன் சிங்கை வந்து பிரதமராக்கியது அந்த காங்கிரஸ் கட்சி. வரலாற்றிலே தன்னுடைய பிழைகளை திருத்திக் கொள்வதுன்னு ஒன்று இருக்குது. அது நிகழ்ந்தாக வேண்டும். அதனால் வந்து விசிகா வந்து பாமகவோடு கூட்டணி சேர மறுப்பதற்கான எல்லா நியாயங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் எத்தனையோ முறை இறங்கி போயிட்டாரு. மறுபடியும் போனார். நான் அதிகாரத்திற்காக தன் சொந்த மக்களை வந்து பணி கொடுப்பதற்கு அவர் தயாராகி விட்டார் என்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாவார். அதனால் திருமாவளவன் தெளிவாக ஒன்று சொல்கிறார். நான் வந்து இந்திய அளவிலே வந்து மதவாத கட்சியை ஒப்புக்கொள்ள மாட்டேன், தமிழக அளவிலே வந்து நான் பாமகவை ஒப்புக்கொள்ள மாட்டேன். பாமக பாஜக அல்லாத கூட்டணியில் தான் நான் இருப்பேன். அதை மீறி யாராவது கூட்டணி சேர்ந்தா தேர்தல் ஆதாய அரசியலை தாண்டி திருமாவளவன் அந்த அரசியலுக்கு வந்து நான் ஒரு நாள் வரமாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. இல்லை சார், பாமகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்குறது சரியா? நேர்கோட்டில் வைத்து பார்க்க முடியாது. சமூக கட்சியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ சில தவறுகள் நடந்திருக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களா அவங்க? இல்லை, அதை மாற்றிட்டோம்னு யார் சான்று கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுப்பீங்களா? யார் கொடுப்பா? இல்லை, சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. சில விஷயங்கள் அவங்க பேசுகிற வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது தானே? இல்லை, அது வந்து எப்படின்னா அந்த வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிற போது இப்போ எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, வன்னியர் ஓட்டு வந்து அந்நியருக்கு இல்லைன்னா அவங்க டைலாக் அடிச்சிருக்காங்க. நீங்கள் அந்நியர்னா பாகிஸ்தான்காரன் சீனாக்காரன் தான் அந்நியர்னு நம்ம நினச்சிட்ருக்கான். ராமதாஸ் பக்கத்துக்காரனையே அந்நியர்னு சொல்லிட்டாரு. ஓட்டு போடாதனால தான் என்ன ஆகி போச்சு, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னதெல்லாம் நடைமுறையில் வெற்றி பெறலையில். ஏன் வந்து ராமதாஸ்னால் ஒரு பொது தலைவராக மாற முடியல? நீ வந்து கலைஞரை குறித்து மிக மோசமாக சாதி ரீதியாகலாம் ராமதாஸ் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நீ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், சாதி ரீதியான சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன்லாம் பேசியிருக்கிறார். உன் ஜாதிகாரனை பூரா நான் 4 பஸ்ஸில் ஏற்றிடுவேன்லாம் பேசியிருக்காரு. வரம்பு மீறி நிறையா பேசியிருக்காரு. இப்போ கூட இடஒதுக்கீட்டுக்காக உன்னையை நான் பார்க்கணுமா, உன்னை வந்து நான் கோட்டையில் பார்க்கணுமா அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு, முதலமைச்சரை பார்த்து. அப்போ இதெல்லாம் பண்ணையார்த்தனம் தானே. நான் பெரிய ஜமீன்தார், நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தானே அது. அந்த திமிரோடையெல்லாம் அவர் பேசுகிறார். ஜனநாயகத்தில் எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் முதலமைச்சராக முடியுமே தவிர, நீங்களாம் பத்திரிக்கைக்காரனுக்கு பணம் கொடுத்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு விளம்பரம் கொடுத்தா
விளம்பர காசு வேஸ்ட் ஆயிருமா ஆகாதா? அதை ஏன் நீங்கள் செய்றீங்க? எல்லாருக்குமான தலைமையை உருவாக்குங்க, எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லுங்க. தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், சிறுபான்மை மக்கள், பெண்கள், எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நல்லது தானே நாட்டுக்கு? ஏன் நீங்கள் கொண்டு வரல? கேட்டால் எங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க, திமுக வளர விடாது எங்களை. இது எதிரி மீது பழிசாட்டுகிறீர்கள், உங்கள் குறைகளை யார் திருத்திக் கொள்வது? அந்த கேள்வி தான். அதனால் திருமாவளவன் வந்து அரசியலில் மாற்றி மாற்றி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறாருலாம். அப்படி அவர் எப்போவுமே பேசலை. திமுக கூட்டணிக்குள்ளே பாமக வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து அழுத்தம் தராரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? அவர் அழுத்தம் தர முடியாது திமுகவுக்கு. முதல்ல திமுக வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி, அதில் திருமாவளவன் வந்து கூட்டணியில் நீடிக்கிறார். திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவருக்கு போய் கட்டளையிட முடியுமா? கட்டளையிட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனாவாதமான பேச்சு. அவர்களை சேர்த்து கொண்டால் ஒருவேளை வந்து நீங்கள் என்ன விட்டுருக்கங்கிறார், அவ்வளோதானே தவிர உங்களுடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு அப்படி தான் சொல்கிறாரே தவிர அவர் யாரையும் நிர்பந்திக்க மாட்டார். அப்படிப்பட்ட பழக்கம் அவர் கிடையாது. ஏன்னா திருமாவளவனுடைய தொடக்க கால அரசியலை நான் அறிந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன். அவருடைய 90களினுடைய காலகட்டங்களில் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு அவர் பேசினதை நான் கேட்டிருக்கேன். அவர் தேர்தல் அரசியலுக்கே வர விரும்பலை, சாதி ஒழிப்புக்காக வந்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தார். அவர் பேசுகிற இடங்கள் பூரா பிரச்சனைகள் வந்தது. தென் மாவட்டங்களுக்குள்ளே சாதி ஒழிப்பு பேசுவது எளிதான விஷயம் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுப்பது எளிதான விஷயம் அல்ல. மதுரை மண்ணை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் அது ரொம்ப பதட்டமானது. நீங்கள் உசிலம்பட்டியிலையும் பெரிய குளத்துலையும் போய் சாதி ஒழிப்பு பேசிட்டு ஆளே தப்பிச்சு வர முடியாது. அவ்வளோ கடுமையான போக்கு வந்து அங்கே நிலவுகிறது. ஒரு சாதி இறுகி போன ஒரு சாதிய மனநிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அரசியல் தொடங்கி வருவது. அதனால் தேர்தல் அரசியலில் பின்னால் மூப்பனார் அவர்கள் அழைத்தார், அதனால தான் அவர் வந்தார். நீங்கள் ஏன் வந்து கத்திக்கிட்டே கிடைக்கிய, இந்த குரல் சட்டமன்றத்துக்கு வரணும், நாடாளுமன்றத்துக்கு வரணும், ஜனநாயகப்படுத்தப்படணும் நம்ம மக்கள்லாம் என்று மூப்பனார் வேண்டுகோள் விடுத்ததுனால அரசியலுக்கு வந்தவர். அதனால் அவருடைய அடித்தளம் எது? சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் அவருடைய அடித்தளம். அந்த அடித்தளத்தில் நின்று கொண்டு அந்த அடிப்படை கோட்பாடுகளுக்கு நின்று கொண்டு தான் திருமாவளவன் அரசியல் செய்ய முடியுமே தவிர தேர்தல் அரசியலில் வந்து பதவி கிடைக்கணும். பாஜகவில் அவரை பலமுறை வந்து கேட்டாங்க, மத்திய அமைச்சர் தரோம், நீங்கள் வந்து வந்துருங்க அப்படின்னு திருமாவளவன் பலமுறை கேட்டாங்க. அவர் அவங்களோட நல்லா பேசுவார், பழகுவார், கோரிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கிற போது பல முறை வந்து திருமாவளவன் இடத்துல நீங்கள் வந்து வாங்க பிஜேபிக்கு கூட்டணிக்கு வாங்க, உங்களை அமைச்சராக்கிறோம்னு கேட்டாங்க. எல்முருகனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து திருமாவளவன் கிடைக்காதா? எல்முருகன் பின்னாடி அவருடைய சமுதாயம் திரண்டு நிற்கலை. திருமாவளவன் பின்னாடி தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களில் எவ்வளோ பேர் திரண்டு நிற்கிறாங்க. தலித் தலைவர்களை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைவர் திருமாவளவன் தான். அது தலித் தலைவரை தாண்டி ஈழ விடுதலை அரசியல், சிறுபான்மை மக்களின் அரசியல், பொது அரசியலுக்குள்ள போராட்ட அரசியல் எல்லாத்துலேயும் திருமாவளவனுடைய குரல் ஒலிக்காத ஒரு போராட்டங்கள் கூட கிடையாது. அவர் வந்து பாஜகவோட காம்ப்ரமைஸ் ஆகலை. அதனால் அவருடைய அரசியல் பாதை என்பது தீர்க்கமானது, தெளிவானது. சார், ஆல்ரெடி இரு சமூகங்களுக்கு இடையில் வந்து ஒரு நல்ல அரசியல் போக்கு இல்லை, ஒரு பகை இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு பக்கத்துலேருந்து இணங்கி வரும்போது இன்னொரு பக்கத்தில் வெறுப்பு காட்டும்போது இன்னும் அதிகரிக்காதா? திருமாவளவன் வெறுப்பே காட்ட மாட்டார். பொது மேடையில் சில விஷயங்கள் வந்து அவங்க சீன்ற மாதிரி பேசும்போது இப்போ கூட மாமல்லபுரத்தில் சித்திரை பெருநாள் ஒன்று கொண்டாடினாங்க. முழுநிலவு மாநாடு, முழுநிலவு மாநாட்டுக்கான அழைப்பு கொடுத்த போது கூட மகிழ்வோடு வாழ்த்தினார். அவர் யார் மீதும் பகை பாராட்ட மாட்டார். அவர் மீது தான் எல்லாரும் பகை பாராட்டுறாங்களே தவிர அவர் யார் மீதும் தனிப்பட்ட பகை. அவர் வெறுப்பு அரசியலுக்கு எதிரானவர் இல்லை. இப்போ சமீபத்தில் அவர் பேசின பேச்சு வந்து ஒரு சின்ன ஒரு இதை பற்ற வச்சுருக்கதோ இல்லை. அவர் அப்படி அரசியலே பேசுகிறதே இல்லை. அவருடைய பழைய காலத்தில் அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப ஆவேசமாக இருக்கும். இப்போ அவர் ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு தலைவராக அவர் பேசுவார். இப்போ கூட அவர் உணர்ச்சி மயமாக இரண்டு சமூகங்களுக்குள்ளே தீ மூட்டுகிற மாதிரியான பேச்சு அவர் ஒரு நாள் பேச மாட்டார். முன்னாடி தொடக்க காலத்தில் ரொம்ப புரட்சிகரமாக ஆவேசமாக பேசுவார். இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப அன்பு மிக்க மனிதராக பேசுகிறார். பாமக ஆவேசங்கள் குறைந்தவராக பேசுகிறார். பாமக இப்போ அதை பண்ணிட்டு இருக்குதா? பாமக அப்படி ஒரு தவறை செய்து விட்டது. இல்லை, அதுலேருந்து திருந்தி வெளியில் வரும்னு நினைக்கிறேன். திருந்தி வர்றதுனா எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளணும்ல. நீங்கள் நாதாஸ் திருந்திட்டான்னு நம்மளே சொல்கிற மாதிரி அந்த கருத்து எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்படணும்ல. நீங்கள் வந்து அது வந்து அவர்கள் அடித்தட்டு மக்களை வந்து பாதிக்காத ஒன்றா நடந்து கொள்ள. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை விட வலிமை மிகுந்தவனோடு நீங்கள் சண்டை போடுவது என்பது வேறு. எல்லா அதிகாரத்தையும் யார் குவித்து வைத்திருக்கிறார்களோ, எந்த சாதி வந்து எல்லா மேட்டிமைகளையும் கொண்டிருக்கிறதோ அவர்களிடத்திலே உரிமைக்கு போராடுவதற்கு பதிலாக
தன்னை விட தாழ்ந்து கிடக்கிற, தன்னை விட பின்தங்கி இருக்கிற, பொருளாதாரத்தில் இருக்கிற, ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிற அவனிடத்துல போய் போர் புரியணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கலாம். யாரோ ஒரு தனிநபர்களில் கொஞ்சம் பேர் படித்து முன்னுக்கு போயிருப்பானே தவிர அந்த சமூகம் வந்து எவ்வளவு தாழ்ந்து கிடக்கிற, வீழ்ந்து கிடக்கிற ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அவர்கள் மீது நீங்கள் குறைந்தபட்ச மனிதாயமானதுமே காட்டலைன்னா அது என்ன வகையான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும்? இல்லை சார், வெறுப்பை வெறுப்பால் குறைக்க முடியாது சார். ஒரு பக்கம் இணங்கி வரும்போது இன்னொரு பக்கம் இணங்கும் போது தானே சார் அது குறையும். இதை வந்து நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாருக்கு சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் வந்து ஆற்றுல தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது, அவன் கத்துறான், ஐயோ ஐயோ காப்பாற்றுங்கன்னு கத்துறான். கரையில் நிற்கிற ஒருத்தன் கம்முன்னு எது கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொன்னான்னு வச்சுங்க, அவனுக்கு ஆபத்தில் அவன் கத்தாமல் இருக்கான். பாதிக்கப்பட்டவனுடைய குரல் என்பது வேறு, பாதிக்கப்படாதவனுடைய குரல் என்பது வேறு. ரெண்டையும் வந்து சமப்படுத்த முடியாது. அடி வாங்கினவனும் அடித்தவனும் சமமாக ஆக முடியாது. அடி வாங்கினவனுக்கு வருத்தம் இருக்கும், வலி இருக்கும்ல. அப்போ அவன் வந்து உங்களை எளிதில் உடனே வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதனால தான் மகாத்மா காந்தி சொன்னார், அடித்தவன் ஜெயித்தவனா அடி வாங்கினவன் ஜெயித்தவனா அப்படின்னு 2 கேள்வி இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொன்னான், யார் அடிக்கிறானோ அவன் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு உலகம் பூரா சொன்னான். காந்தி மட்டும்தான் சொன்னார் அப்படி இல்லை. அடித்தவன் தவறான முறையில் அடிச்சிருந்தான்னா, அவன்கிட்ட அநீதியான முறையில் இருந்தான்னா அவன் பெரிய ஆளே கிடையாது. அடி வாங்கினவன் பலவீனப்பட்டிருந்தால் கூட அவன் பக்கம்தான் நீதி இருக்கிறது, அறம் இருக்கிறதுனா அவன் தான் சரியான ஆள் அப்படின்னு சொன்னார். அடித்தவன் பெரியவனா அடி வாங்கியவன் பெரியவனா? ஜெயித்தவன் யார் என்று உலகமே கேட்டபோது அடி வாங்கியவன் தான் ஜெயித்தவன் சொன்னார் காந்தி. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களை நாம் மேடேற்றுவதற்கு வேலை செய்யணுமே தவிர, பிற்படுத்தப்பட்டவன் வேலை செய்யணுமே தவிர. இப்போ திமுக என்ன செஞ்சிச்சு? எல்லா ஜாதியின் பேரால் எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கிறவனோட சண்டை போட்டுச்சு திமுக. தாழ்த்தப்பட்டவனுடைய சண்டை போட்டேன், பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் தேவராக இருக்கிறவனும் பறையராக இருக்கிறவனும் சண்டை போட்டுக்க, வன்னியராக இருக்கிறவனும் படையாட்சி சண்டை போட்டுக்கங்கிறது அது அரசியலே இல்லை. படையாட்சியாக இருக்கிறவனும் பல்லராக இருக்கணும் சண்டை போட்டுக்கன்னு சொல்வது அரசியலே அல்ல. நீங்கள் மேடை வெட்டி தான் நீங்கள் பள்ளத்தில் போட்டு சமமான பாதையை உருவாக்க முடியுமே தவிர, நீங்கள் ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கிறவன்ட்ட போய் சண்டை போடுறது இருக்கல, பலவீனமானவனை போய் அடிப்பது இருக்கல, அது வீரத்தில் சேராது, கோழைத்தனத்தில் சேரும். அதனால் சமூக நீதி அரசியல் என்பது அவர்களோடு நீங்கள் நல்லிணக்கம் பாராட்டுவது தானே தவிர பகை பாராட்டுவது அல்ல. சார், இப்போ வந்து பாமகக்கூடிய அரசியல் வந்து எடுபடலை மக்கள் மத்தியில். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வியூகத்தை கொஞ்சமாக மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து அரவணைச்சிக்கலாம் தானே? இல்லை, வியூகம் நீங்களே சொல்லிட்டீங்க, அவங்க அரசியல் வெற்றி பெறாததற்கான வியூகம் என்று சொல்லிட்டீங்க. அப்போ அது உண்மையான சமூக நல்லிணக்கத்தில் சேராது. அது வியூகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த வியூகத்தை அவர்கள் கடந்த காலத்தில் காப்பாற்ற தவறி விட்டார்கள். அதனால் காலப்போக்கில் அடுத்த தலைமுறை இந்த பகையை மறந்து பண்பட்ட ஒரு சமூகமாக மாறுகிற பட்சத்தில் அதை திருமாவளவன் ஏற்றுக்கொள்வார். அதற்கான மனப்பக்குவமும் மனிதநேயமும் அவரிடத்தில். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.